பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நேற்று பரிசுத்தமான ஓய்வு நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பாராட்டினார். ஆண்டவருடைய ஆலயத்தை கள்ளர் குகைகளாக மாற்றாதீர்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? நேற்று இறை வார்த்தையாக ஒரு பாடல்கள் பாடினாங்க பிள்ளைங்க. அதை நாம் எல்லாரும் கேட்டிருப்போம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். நாம் ஆண்டவருடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் உள்ளனவா என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பாவம் பாவம் பாவம், இதெல்லாம் பாவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் என்னென்ன என்று சொல்லி சாலமோன் நீதிமொழிகள் 6வது அதிகாரத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். 7 காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 7 காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களாக நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 17வது வசனம், அதற்கு முன்பாக 16வது வசனத்தை வாசித்து 17வது வசனம் வாசிக்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் இருக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகளில். அவைகளில் 1வது காரியம் மேட்டிமையான கண். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இறை சிந்தனை மேட்டிமையான கண். எனக்கு மேட்டிமையான கண் இருக்கிறதா? மேட்டிமையான கண் என்று சொல்லி சொன்னால் என்ன? பெருமை வாய்ந்த கண். அது என்ன பெருமை வாய்ந்த கண்? எல்லாருக்கும் ஒரே கண்ணு தானே இருக்குது. அதுல என்ன பெருமை இருக்கிறது? நான் தான் எல்லாத்துலயும், நான் தான் அங்க போனா பெரிய ஆளா இருக்கணும். அது மேட்டிமை அல்லவா? எந்த இடத்துக்கு போனாலும் நான் தான். என்ன போல அழகு உண்டா? என்ன போல யாராவது இருக்கிறாங்களா? அது மேட்டிமையான கண் அல்லவா? மேட்டிமை எல்லாத்துலயும் நான் தான். அந்த கண் ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதாசீனப்படுத்தக்கூடிய கண், அது மேட்டிமையான கண். மற்றவர்களை மதிக்காத கண், அது மேட்டிமையான கண். மற்றவர்களை நேசிக்காத கண், அது மேட்டிமையான கண். யாரையும் எனக்கு பிடிக்காதுங்க, என் இஷ்டத்துக்கு தான் நான் செயல்படுவேன் என்ற சிந்தனையோடு வாழ்பவர்கள் அவர்களுடைய கண் மேட்டிமையான கண். நம்மளுடைய கண் எப்படிப்பட்ட கண்ணாக இருக்கிறது? பிறரை நேசிக்கக்கூடிய கண்ணாக, ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் நிறைந்த கண்ணாக, தாழ்மையோடு கூட, அன்போடு கூட, சகிப்புத்தன்மையோடு கூட, சக மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற வேளையில அவர்களுக்காக கலங்குகின்ற கண்ணாக இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் அவன் கஷ்டப்படுறானா, அவன் கஷ்டப்படட்டும் அப்படிங்கிற மேட்டிமையான சிந்தனை உள்ள கண்ணாக இருக்கிறதா? நம்முடைய கண் எப்படிப்பட்ட கண்ணாக இருக்கிறது? மேட்டிமையான கண்ணை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் மேட்டிமை உள்ள கண் கொண்ட பிள்ளைகளாக வாழாமல் கருணை உள்ளம் கொண்ட கண்ணாக, தாழ்மை சிந்தனை உள்ள கண்ணாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இறை சிந்தனையை ஆண்டவர் நம்ம உள்ளத்துல வைத்திருக்கிறார். அந்த சிந்தனையோடு கூட வாழ்வோம். ஜெபம் செய்யலாமா? நேசிக்க நன்கு தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் எங்களுக்கு மேட்டிமையான கண் இருந்திருக்கிறதப்பா. தேவனதை தயவாய் மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்க. உங்களுக்கு பிடிக்காத காரியம் என்று சொல்லி இன்று நாங்கள் உணர்ந்து கொண்ட அந்த மேட்டிமையான கண்ணை எங்களிடமிருந்து எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவர், நீங்க சொல்லி இருக்கிறீங்க, 2 கண்ணோட நீ பரலோகம் போறதை காட்டிலும் உனக்கு அது இடத்திலா இருந்தா அதை எடுத்து பிடிக்கி போட சொல்லி இருக்கிறீங்கப்பா. அந்த மேட்டிமையான கண்ணை எங்களிடம் எடுத்து போடுகிறோம். அந்த சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்திலிருந்து, எங்களுடைய கண்களிலிருந்து நாங்கள் எடுத்து போடுகிறோம்ப்பா. தெளிவான எண்ணங்களையும் தெளிவான சிந்தனைகளையும் நல் பார்வையும் எங்களுக்கு தரும்படி ஆட்சேபிக்கிறோம். தாழ்மையோடு கூட இறை சிந்தனையோடு கூட வாழ தேவன் எங்களை அழைக்கிறேன். அதன்படி வாழ எங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.